ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, வீட்டிலேயே கொத்தமல்லி எப்படி வளர்க்கலாம் என்பது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கொத்தமல்லி விதையை நீங்கள் ஒன்று கடையில் வாங்குங்க, இல்லைனா நமக்கு சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஆனால் நம்ம நார்மலாக கடைகளில் வாங்கி இந்த மாதிரி நம்ம ஒரு கிண்ணத்தில் கொட்டி அதை நல்லா நம்ம உடச்சி வச்சுக்கணும். கையில் உடச்சி பாருங்கள், உடையும். இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஒரு சின்ன இடுக்கி மாதிரி இருக்கும், அந்த இடுக்கியில் நல்லா இடிச்சுக்கோங்க. இடித்து தயாராக வச்சுக்கோங்க. இல்லை கையிலே அப்படி உடச்சி பாருங்கள், உடையும். ஏன் உடைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொத்தமல்லி விதையில் 2 செடிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் உடைக்கிறோம். முழுசாக இருந்தாலும் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடையலைன்னா ஒரு பேப்பரில் கொட்டிட்டு ஒரு இடுக்கி எடுத்து மெல்லமாக இடித்தா போதும், ரொம்ப நுணுக்கக்கூடாது. கொத்தமல்லி 2 பாதியாக உடஞ்சா போதும், அவ்வளோதான். இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. இடித்தாச்சு பாருங்கள், எப்படி பாருங்கள், 2 பாதியாக உடஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இடித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இடித்த இந்த கொத்தமல்லி விதையை ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இன்றைக்கி காலையில் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா, மறுநாள் காலையில் தான் நீங்கள் அதை எடுத்து கொத்தமல்லி விதையை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா விளையும். ஒரு சிலர் அப்படியே டைரெக்டாகவே விதைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு ஒரு நாள் மறுநாள் விதைக்கும்போது கொத்தமல்லி விதை நல்லா வளர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். பாருங்கள், தண்ணியில் ஊற வச்சாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு மறுநாள் காலையில் நம்ம அதை எடுத்து கொத்தமல்லி விதையை நடுவோம். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.